இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்தார். 18 பேர் அடங்கிய எங்களது அரசியல் குழு தீர்மானத்துக்கு அமைய, ஏகமனத தீர்மானத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களது முழுமையான ஆதரவையும் தெரிவிக்கும் அதே வேளையிலே அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கு பெறுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் போக்கு கூட்டணி தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளிலே அரசியல் இயக்கத்திலே பெரிய இயக்கமாக இருக்கிறது. 2020 வருடத்து தேர்தலில் நாங்கள் 4,15,000 வாக்குகளை பெற்றிருந்தோம். அது நுவரெலிய, கொழும்பு, கண்டி, ரட்டபுர, பதுல்ல, கேகாலை, களுத்துறை, கம்பா ஆகிய 8 மாவட்டங்களில் பெற்றிருந்தோம். தற்சமயம் எங்களது செயற்பாடு இன்னும் பேனை மாவட்டங்களுக்கும் பறந்து விரிந்திருக்கிறது. 4,15,000 வாக்குகளை நாங்கள் இந்த முறை 6,000 வாக்குகளாக மாற்ற வேண்டிய ஏற்பாடுகள் இருக்கிறது, எங்கள் கட்சியின் வாக்கு மட்டும். அது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதை நான் இந்த இடத்திலே எடுத்து விரும்புகிறோம். அதே வேளையில் எங்களது ஆதரவு என்பது நிபந்தனை இல்லாத ஆதரவு அல்ல, நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை என்பது எங்கள் மக்கள் நலன்தான். எங்கள் மக்கள் நலன் கருதி சஜித் பிரேமதாச அவர்களுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் தமிழ் போக்கு கூட்டணி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது. அது ஏறக்குறைய 7 அத்தியாயங்களை கொண்டு 48 அம்சங்களை கொண்ட பறந்து விரிந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையாகும். இளைய தலைமுறையின் எதிர்காலம், கல்வி, பொதுவான வேலைவாய்ப்பு, 2வது சுகாதாரம், போஷாக்கு, நல உரிமைகள், 3வது வாழ்வாதார நிலம், காணி உரிமை, தோட்டங்களிலே பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு, 4வது வீட்டு உரிமை, வீட்டுக்கான காணி உரிமை, புதிய கிராமங்கள், 5வது மலையத்திலிருந்து புலம்பெயர்ந்து கொழும்பு, கம்பா உட்பட நகரப்பகுதிகளுக்கு வந்து குடியேறக்கூடிய மக்களின் வீட்டு பிரச்சனை, வாடகை வீட்டு பிரச்சனை, தொடர்பாடு வணிகளை அவர்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. பிள்ளைகள் பாடசாலை பிரச்சனை. 6வது எங்களது மக்களை, குறிப்பாக பெருந்தோட்ட துறை வாழ்ந்து கொடுக்கிற மக்களின் அனைத்து வாழ்வியல் அம்சங்களும் தேசிய பொது நிர்வாக கட்டமைப்புகளை வர வேண்டும். தொடர்ந்தும் அது தோட்ட நவீன அடிமத்து கீழ் இருக்க முடியாது. 7வது நாங்களும் நாட்டின் ஆட்சி உரிமையிலே சமத்துவ பங்களிப்பை பெற வேண்டும். மாகாண சபைகளிலே பிரதேச சபையில் இருக்க வேண்டும். அதை தவிர நில சார்பற்ற ஒரு சமூக சபை அமைக்கப்பட வேண்டும் என்ற போன்ற உடன்பாடுகளை எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் கண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆரம்பித்து வைத்து விட்டோம். செப்டம்பர் 22 அதிகாலையிலே அதை முடித்து வைப்போம். முடிவானது சந்தோஷகரமான முடிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். முடிவாக இல்லாமல் அது தேர்தல் பிரச்சாரத்து முடிவாக இருந்தாலும் கூட எங்கள் அரசாங்கத்தின் ஆட்சியின் ஆர்வமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com வைப்ஸ்news.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.